ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் கடையெல்லாம் அடைச்சி அங்கே ரோடே காலியாக இருக்குது. அதில் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கிற யானைகளை தான் பார்க்குறோம். எப்படி தான் இவ்வளோ நெருக்கடியான இடங்களுக்கெல்லாம் வருதோ தெரியல. அமைதியாக இருக்கிறதுனால ராத்திரியோட ராத்திரியாக வேகமாக நடந்து போயிடலாம்னு நினச்சிருக்கும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, மாடு வரதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டை பூட்டிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த மாடு அவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கு. நல்ல வேலையாக பக்கத்தில் சைக்கிளில் வந்தவங்களுக்கு எதுவும் ஆகலை. இங்கே கேட்டை தாண்டி அப்படியே பைக்கில் சரன்னு வந்ததுனால இந்த இடத்தெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருக்குறாங்க. அந்த விஷயம் தெரியாமல் சரிக்கு விழுந்தாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப திறமையாக பந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பார்க்குறோம். பந்து விழுந்த இடத்துல தேடுறதுக்காக போய் அங்கே ஒரு மரப்பலகைக்குள்ளே சிக்கிக்கிச்சு. அது கட்டங்கட்டமாக இருந்ததுனால ஒரு கட்டத்துக்குள்ளே இதோட முகமே மாட்டிக்கிச்சு போல. அதோட சேர்ந்து வெளியே வந்திருக்கு. பந்து எடுக்க போய் ஸ்டாண்ட்ல மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கடைசியில் இவர் தான் அதை எடுத்து விட்டுருக்காரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, மெதுவாக இந்த இடத்துல வந்து உட்காரலாம் அப்படின்னு நினச்சி இந்த சேரை நகர்த்தி போட்டது மட்டும்தான் தெரிஞ்சது. அவர் வந்து உட்கார்ந்தது இவர் கால் மேலே காலத்துக்கு போடலாம் அப்படின்னு நினச்சது ஒரு தப்பாக போச்சு. அப்படியே சரிக்கு தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி நிலைமை. ரெண்டு பேருமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த இடத்துல நிறைய ஜல்லி கொட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஜல்லி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுது. பகலில் தொடங்கின இந்த வேலை அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு. இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எங்கிருந்தோ ஒரு பார்சலை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வர ஒரு பூனையை தான் பார்க்குறோம். ஆனால் அந்த பார்சலை அதை காட்டி கொடுத்துடுச்சு. அது வர இடம் எல்லாமே அவ்வளோ அடையாளம். செதறிட்டே வரதுனால பூனை எங்கே போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏதோ டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்திருப்பார் போல. ஆனால் பக்கத்து காம்பவுண்ட்ல இருந்து ஒரு டாக் இப்படி எட்டி பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததுனால விழுந்தடிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, முக்கியமான வேலைகள் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பூனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். இந்த பூனை சத்தமே இல்லாமல் வந்த வேகத்தில் 4 பேப்பரையும் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. வெளியே விளையாடிட்டு இருக்கிற 2 டாக் தான் பார்க்குறோம். இந்த பேகை பார்த்ததும் இந்த டாக் மேலே குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு ஏறி உட்கார்ந்தது. அவ்வளோதான், இந்த உட்கார்ற பேகே உடஞ்சி உள்ள இருந்து அவ்வளோ டெர்மாக்கோல வெளியே வந்துடுச்சு. எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இது ஒரு பக்கமா போய் உட்காந்துடுச்சான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, எவ்வளோ நேரம் தான் இப்படியே சாப்பிட்றது, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு 2 கையால் அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இந்த பூனை. எப்படி மனுஷங்களை மாதிரியே செய்யுது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். இதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று இருக்கிறாரு. 2 செகண்ட்ல இதை பார்த்த டாக் ஐயோ கடமையை செய்யாமல் தூங்கிட்டோமே அப்படின்னு நினச்சி அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சிருக்கு. நல்ல வேலை நம்ம தூங்குனதை யாருமே பார்க்கல. அடுத்தது ராத்திரி நேரத்தில் இந்த பூனை என்னெல்லாம் வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக கேமராவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கேமராவை சுற்றி ராத்திரி ஃபுல்லாக வந்திருக்கு இந்த பூனை. இங்கே வீட்டை கிளீன் பண்ணுறதுக்காக ரோபோ வேக்கம் கிளீனரை ஆன் பண்ணி விட்டா அது கடைசியில் இந்த செடிக்கிட்ட வந்து மாட்டிருக்கு. ஸ்டாண்டோட சேர்ந்து அதுவும் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ரொம்ப போர் அடிச்சு எவ்வளோ நேரம் தான் இங்கே கொட்டகைக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நினச்ச அந்த குதிரை எப்படி வெளியே வந்திருக்கு பாருங்க. சின்ன கேப் வழியாக உருண்டு அப்படியே வெளியே வந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குரங்கு குதூகலமாக டான்ஸ் ஆடுறதை தான் பார்க்குறோம். இங்கே ஆட்கள் எல்லாம் வந்த உடனே சந்தோஷத்தில் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கு. அம்பர மாதிரி ஒரே சுற்றி வந்துடுச்சு. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிற ரக்கூன்களை தான். ஆளை பார்த்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எல்லாம் அசையாமல் நிற்குதான். அதில் இது கொஞ்சம் வித்தியாசமாக நிற்குது. சத்தம் கேட்டதும் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு போல. இங்க வீட்டுக்குள்ள இருந்த இந்த ரக்கூன் ஆளை பார்த்ததும் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சத்தம் இல்லாம படுத்து தூங்கிடுவோம், கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கும் போல. அடுத்தது இங்க ரூமுக்குள்ள 2 டாக் இருக்கு. கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து அதுக்கு தேவையான பார்சலை மட்டும் வாங்கிட்டு உடனே கதவை சாத்திக்கிடுச்சு. சாப்பாடு கிடைச்சா போதும், ஆள் யார் வந்திருக்கான்லாம் எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது இங்க இந்த வீடியோல சேர்ல சொகுசா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே டிவியும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். இதை பார்த்து இந்த ஓனருக்கே நம்ப முடியல. அவர் என்ன செய்யறாரோ அதை பார்த்து அப்படியே செய்து போல. என்ன ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இவர் போட்டிருக்கிற இந்த கோட்டை இந்த குரங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால அந்த கோட்டை கேட்குது. அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கோட்டை கழட்டி அந்த குரங்கு கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அடுத்த செகண்டே அது பண்ணின வேலை தான் இது. அவரு மாதிரியே இதுவும் கோட்டை போட்டு பார்த்து அசத்தி இருக்கு. எல்லாரும் கோட்டு போட்டிருக்கிறத பார்த்து இதுக்கு எத்தனை நாள் ஆசையோ தெரியல. அந்த நேரத்தில் அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த வீடியோவில் கடையை பார்த்தது காரை நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் இந்த டாகுக்கு, இன்னொரு ஐஸ்கிரீம் அந்த ஓனருக்கு. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த டாக் ரெடியா நிக்குது. காருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டே முடிச்சாச்சு. அடுத்தது இங்க பாக்குற இந்த டாகுக்கு நல்ல தூக்கம் வருது. ஆனா தூங்கவே
கூடாது அப்படின்னு உட்கார்ந்துருக்குது. எப்போ தூங்க சொல்கிறாங்களோ அப்போ தான் தூங்கணுமா. ரொம்ப பொறுப்பான நாயாக இருக்கும் போல். தூங்கு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே உடனடியாக தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கூடையை தூக்கிட்டு கடைக்கு ரெடியாகி வந்திருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். மார்க்கெட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போகுதான். கூடையும் பணமும் என்ன வேணும் அப்படின்னு பொருளோட லிஸ்ட்டையும் கொடுத்துட்டா போதும், எல்லாத்தையும் கணக்கச்சிதமாக வாங்கிட்டு வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.